ஹாய் அப்ரசக்டீஸ். நான் ஒரு ஜோசியக்காரன், ஃபார்ச்சூன் டெல்லர். எல்லாரும் என்கிட்ட வந்து அவங்கவுங்களுக்கு என்ன நடக்கும்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு போங்க. ஸோ வணக்கம். இது வந்து கர்ஸ்ட் பைட்ஸ் எபிசோட் நம்பர் 3. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இதை பாக்குறீங்க அப்படின்னா, கர்ஸ்ட் பைட்ஸ் அப்படிங்கிறது தமிழ்ல ஏஐ நியூஸ் எல்லாத்தையும் அக்ரிகேட் பண்ணி உங்களுக்கு வேல்யூ தர மாதிரி முடிஞ்ச அளவுக்கு என்னோட இன்க்ளூசிவ் தாட்ஸோட கலந்து நான் பேசுறது. சேனலோட பேரு கர்ஸ்ட் அண்ட் பைட் சைஸ்டு இன்ஃபர்மேஷன் அண்ட் நியூஸ் நான் கொடுக்குறேன் அப்படிங்கறனால இந்த எபிசோட் ஆர் சீரீஸ் பேரு கர்ஸ்ட் பைட்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ, ஓப்பன் ஏஐ அவங்களோட புது அட்லஸ் ப்ரௌசர் வந்து இன்னைக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 12 மணி நேரமோ 14 ஹார்ஸ், ஐ திங்க் இட்ஸ் பின் 14 ஹார்ஸ் சின்ஸ் இட் ஹேஸ் பின் ரிலீஸ்ட். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அண்ட் ஏதாச்சும் ஒரு ஃபீட்பேக் இருக்கு அப்படின்னா நீங்க கமெண்ட்ல போட்டு விடலாம். யாராச்சும் பாக்குறீங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு 3 பேர் தான். அந்த 3 பேர்ல நான் ஒருத்தன், என் அம்மா ஒண்ணு, என்னோட அப்பா ஒண்ணு. இந்த 3 பேர் தான். ஸோ இந்த 3 பேர்ல 2 பேர் யாராவது பார்த்து ஏதாவது கமெண்ட் இருக்கு அப்படின்னா கீழே போட்டு விடுங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ சாட் ஜிபிடி அட்லஸ். சாட் ஜிபிடி அட்லஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ஏஜென்டிக் ப்ரௌசர். எனக்கு தெரிஞ்சு சாட் ஜிபிடி ரிலீஸ் பண்ணதுலயே மோஸ்ட் இம்பார்ட்டன்டான ப்ராடக்ட் அப்படின்னா நான் இதை தான் சொல்லுவேன். ஆஹ் ஏன் அப்படிங்கிறது போக போக நம்ம போக போக நம்ம டிஸ்கஸ் தான் பண்ண போறோம். ஒரு ப்ரௌசர் வச்சிருக்கோம் அப்படின்னா அவன் நம்ம எல்லாரோட டேட்டாவையும் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கான் அப்படின்னு அர்த்தம். நீங்க இதுல இருக்கிற வீடியோல பாத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும். இது கரெக்டா வரும்போது நான் டைம் பண்ணி பேச முடியாது. ஸோ நீங்க ஒண்ணு என்ன கவனிங்க, இல்ல வீடியோ பாருங்க. எனக்கே டிஸ்ட்ராக்டிங்கா இருக்கு. இசை கருமம். இப்போ இந்த கூகுள் குரோம், சஃபாரி, இப்போ எட்ஜ், அதாவது எட்ஜுங்கிறது வந்து ஒதுக்கப்பட்ட ஒரு குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். எட்ஜுக்கு வந்து போதுமான ஒரு லவ் கிடைக்கிறது இல்லை. அதனாலதான் என்னோட வீடியோஸ்ல எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா நான் மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் யூஸ் பண்ணுவேன். வெர்டிகல் டேப்ஸ் நல்லா இருக்கும். ஃபயர்ஃபாக்ஸ் யூஸ் பண்ணலாமே அப்படின்னு நீங்க சொல்லலாம். இது வருது, ஒன்னு டவுன்லோட் பண்ணோம். வாழைப்பழ சோம்பேறி, அது எதுக்கு டவுன்லோட் பண்ணிக்கிட்டேன்னு ஐ டோன்ட் டவுன்லோட் ஃபயர்ஃபாக்ஸ். ஸோ பேக் டு த டாபிக், நோ டேஞ்சன்ஸ். ஸோ கூகுள் வந்து ஆப்பிளுக்கு வந்து they pay $20 billion per year so that they stay the default search engine in Safari. ஸோ சஃபாரி அப்படிங்கிறது நீங்க ஒரு ஐபோனோ மேக் புக்கோ இல்ல ஐபேடோ வாங்குனீங்க அப்படின்னா டிஃபால்ட்டா உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகி வர்றது சஃபாரி ப்ரௌசர் தான். எப்படி நம்மளோட ஆண்ட்ராய்ட் போன்ஸ்ல எல்லாம் குரோம் இருக்கோ அந்த மாதிரி ஐபோன்ஸ் ஆர் ஆப்பிள் சைட் டிவைசஸ் எல்லாத்துக்குமே சஃபாரி ப்ரௌசர் அப்படின்னு ஒண்ணுதான். சஃபாரி வந்து நம்ம எட்ஜ் ப்ரௌசர் மாதிரி. அவர் ஒண்ணும் பண்ண மாட்டாரு, உட்காந்து மிச்சர் தான் தின்னுட்டு இருப்பாரு அவரு. எனக்கு தெரிஞ்சு யாரும் யூஸ் பண்ணி நான் பார்த்தது இல்லை. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் எனக்கு தெரிஞ்சவங்க ஆப்பிள் வச்சிருக்கிறவங்க கூட குரோம் யூஸ் பண்ணுவாங்க. இல்ல மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் கொஞ்சம் டெக்னிக்கல் டெக் சேவி அப்படின்னா, இல்ல டெவலப்பர் அந்த மாதிரி இருக்காங்கன்னா ஃபயர்ஃபாக்ஸ் யூஸ் பண்ணி நான் பார்த்திருக்கேன். பிரேவ் சில பேர் யூஸ் பண்ணுவாங்க. இன்னொன்னு ஒண்ணு இருக்கும், ஆப்பராவா, ஆப்பரா ப்ரௌசர் கூட சில பேர் யூஸ் பண்ணி நான் பார்த்திருக்கேன். ஸோ இப்போ இந்த ஓப்பன் ஏஐ அப்படிங்கிறவங்க ஆல்ரெடி இந்த சாட்பாட் இதுல வந்து தே ஆர் ஓவர் டாமினன்ட். ஏன்னா அவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்தாங்க, ஃபர்ஸ்ட் டு கேப்சர் த மார்க்கெட். அது ஏதோ சொல்லுவாங்க, ஏர்லி பேர்டு, ஏதோ அது ஏதோ ஒரு பழமொழிங்க, ஏர்லி பேர்டுன்னு வரும். அந்த அவங்க தான் இருக்கிறதுலே ஃபர்ஸ்ட் வந்தாங்க அப்படிங்கறனால மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புளை வந்து அவங்களால கேப்சர் பண்ண முடியுது. 800 மில்லியன் பீப்புள் அப்படின்னு, அரௌண்ட் 800 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் டு ஓப்பன் ஏஐ. அண்ட் நான் தீர்க்கதரிசின்னு சொன்னேன்ல, இதுதான் வந்து நான் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். நான் வந்து என்னோட எபிசோட் நம்பர் 2 நீங்க பார்க்கல அப்படின்னா நீங்க போய் பார்க்கலாம். எபிசோட் நம்பர் 2ல வந்து அரௌண்ட் 16 மினிட்ஸ் மார்க்ல வந்து நான் சொல்லியிருப்பேன், சாட் ஜிபிடி வந்து ஒரு டேட்டா பிளே மாதிரி பண்ணுது, ஒரு ஈகோ சிஸ்டம் மாதிரி பண்றாங்க. ஆப்பிளோட ஈகோ சிஸ்டம் கூட உட்காந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்க பார்க்கல அப்படின்னா நீங்க போய் பாருங்க. ஸோ அந்த ஈகோ சிஸ்டம் பிளே தான் வந்து சாட் ஜிபிடி பண்ணணும் அப்படின்னு பாக்குறாங்க. ஸோ ஒரு ஏஐ ஆப்ரேட்டிங் சிஸ்டம்,
இல்லைன்னா ஒரு ஏஐ ஈகோ சிஸ்டமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க ChatGPT. ஸோ இப்போ ஏஜென்டிக் ப்ரௌசர் அப்படின்னா என்ன? ஏஜென்டிக் ப்ரௌசர் அப்படிங்கிறது வந்து நீங்க வந்து என்ன வந்து என்ன கான்டெக்ஸ்ட்ல பேசுறீங்க? நீங்க எத மனசுல நெனச்சுக்கிட்டு அது எத பண்ணணும்னு வரீங்களோ, அது என்னங்கிறது அந்த ப்ரௌசருக்கு புரியும். ஆ ஸோ அது உங்களுக்கு பதிலா வேலை செய்யலாம். ஏஜென்ட் அப்படின்னா, நம்ப இன்டர்வீனே பண்ணாம, அதாவது நம்ப ஈடுபாடே இல்லாம அது பாட்டுக்கு அதோட டாஸ்க்க வந்து ரன் பண்ணிக்கிட்டே போகும். ஸோ நீங்க உங்களுக்குன்னு ஒரு இன்டர்ன வந்து ஹையர் பண்ணி வேல பாரு அப்படின்னா, எந்த மாதிரி ஒரு குவாலிட்டில அந்த இன்டர்ன் வேல பார்த்து குடுப்பானோ, அ அதே குவாலிட்டில தான் ஏஜென்ட்டும் வந்து வேல பார்க்க போகுது. ஸோ இதோட யூஸ் கேஸ் அப்படிங்கிறது வந்து, ஆ அ இப்போ வந்து நீங்க டேப் ஸ்விட்ச் பண்ணிட்டே போறீங்க அப்படின்னா, இப்ப நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்றதுக்கே, இது ஒரு டேப், இது ஒரு டேப். ஓகே. அது என்னோட ஃபார்மேட் அந்த மாதிரி அதனால. பட் நீங்க ப்ரௌஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒண்ணொண்ணுத்தையும் ஒரு ஒரு டேப்ல வச்சுக்கிட்டு நீங்க இருக்கணும். இந்த ஏஜென்டிக் ப்ரௌசர்லாம் என்ன அப்படின்னா, அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு மெமரி இருக்கும். நீங்க ChatGPT நெறைய யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். சில திங்ஸ் அது மெமரியில வந்து ஸ்டோர் பண்ணிக்கும். நீங்க ஒரு பெய்ட் யூசர் அப்படின்னா. ஆ முன்னாடி ஃப்ரீக் இருந்தது. இப்போ ஃப்ரீக் இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆ ஏன்னா நான் வந்து பெய்ட் யூசர். ஆ இப்போ வந்து இந்த ப்ரௌசர் வந்து ஆ கேர்ஃபுல் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் பண்ணணும் இதுக்கு. ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ, அது எக்ஸாக்ட்டா அதுக்கு சொன்னீங்க அப்படின்னா பண்ணிடும். சம் திங்ஸ் ஓப்பன் எண்டடா பண்ணலாம். இது இப்ப தான் ரிலீஸ் ஆயிருக்கு. அதனால வந்து இது ஓவராலா எல்லா ரிவ்யூலாம் குடுக்க முடியாது. அண்ட் அ அது வந்து இருக்கிறது மேக் ஓஎஸ்க்கு. ஸோ எனக்கு வந்து ஆப்பிள் சுத்தமா பிடிக்காது. என்கிட்ட இருக்கிறது ஒரு லினக்ஸ் லேப்டாப். அதனால இதுவே வந்து ஒரு லேப்டாப் வந்து நான் கடன் வாங்கி, அதுல வந்து விண்டோஸ் போட்டு ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட ஒரிஜினல் லேப்டாப் லினக்ஸ் லேப்டாப். ஸோ இதுதான் ஏஜென்டிக் ப்ரௌசர். ஆ இப்போ வந்து அட்லஸோட கீ ஃபீச்சர்ஸ். சைட் பார் சாட் இன்டகிரேஷன். ஸோ பேசிக்கலி இப்போ இந்த கோபைலட்ட கிளிக் ஐயோ! ஓ ஹோலி ஷிட்! எல்லாமே போச்சா? எப்படி? ஓகே. ஷார்ட்கட் நண்பர்களே. கண்ட்ரோல் ஷிஃப்ட் டி. பக்கத்து லேப்டாப்ல உட்காந்து நோண்டிக்கிட்டு இருக்கேன். ஸோ சைட் பார் அப்படின்னா பொறுமையா போவோம் நம்ம. கோப்பைலட். இந்த கோப்பைலட்டை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்க ஒரு சைட் பார் வருதுங்க இல்லைங்களா? இதே மாதிரி இங்க கோபைலட் அப்படிங்கிறது வந்து யாருமே யூஸே பண்ணாத ஒண்ணு. சேஞ்ச் மை மைண்ட். அந்த மாதிரி இங்க ChatGPT ஓட இன்டர்ஃபேஸ் வரும். ஃபுல் ஆன் ஃபுல் ChatGPT-யோட கான்டெக்ஸ்ட் எல்லாமே பெர்சிஸ்டென்ட்டா இருக்கும். நீங்க டேப் மாறுனீங்க அப்படின்னாலும், இந்த சைட் பார் இப்போ இதுலயும் அப்படிதான் இருக்கா? இப்ப டேப் மாறுனாலும் இங்க இருக்குல்ல. இந்த மாரி பெர்சிஸ்டென்ட்டா வந்து அது கன்டினியூஸா இருக்கும். இது நான் பேசுற அட்லஸ் ப்ரௌசர் இல்ல. நான் எட்ஜ் வச்சு அட்லஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு இது காட்டுறதுக்காக, விஷுவலா காட்டுறதுக்காக நான் இந்த மாரி எட்ஜுக்குள்ளேயே கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டா யோசிச்சு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ கான்டெக்ஸ்ட் கேரி ஓவர். இங்க தான் வந்து என்னோட தீர்க்கதரிசித்தனம் வந்து வருது. நீங்க வந்து இதுல பார்த்தீங்க இந்தியாக்கும் அப்படின்னா, அதுக்கும் சம்மந்தமே இரு இருப்பா வாய மூடப்பா நீ. 1433 ம் Google சைன் இன் வித் Facebook மாதிரி ChatGPT வந்து சைன் இன் வித் ChatGPT அப்படின்னு ஒரு கான்செப்ட் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுச்சு. ஆ இந்த தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணதுன்னு சொன்னீங்கல்ல, இந்த வால்மார்ட் இந்த சைன் இன் வித் ChatGPT எதுக்கு? அவங்க ப்ரௌசருக்கு. அவங்க ப்ரௌசர் வந்து நான் அது நீங்க பார்க்கல அப்படின்னா எபிசோட் 1 வந்து நீங்க போய் பாருங்க. இங்க மேல எங்கேயாவது வரும். ஆ இந்த எபிசோட் 1ல வந்து நான் சொல்லியிருப்பேன். ஏன் வந்து இந்த சைன் இன்ங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு. இது வந்து பேசிக்கலி எல்லாரையுமே ஃப்ரீ யூசர்லேருந்து பெய்ட் யூசரா மாத்துறதுக்காக பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன் நானு. அண்ட் இது வந்து ChatGPT-யோட கான்டெக்ஸ்ட் அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணும். நீங்க எது பேசுறீங்கனாலும் ChatGPT-ல சாட்டா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருப்பேன். அது எல்லாமே இதுக்கும் வரும். இதுக்குடா சொல்றது 4 வியூ, 3 வியூ அப்படின்ட்டு என்ன மாரி ஆளுங்க எல்லாம் ஸ்கிப் பண்ணக்கூடாது. நாங்களும் சம்டைம்ஸ் ஏதோ டமால் அப்படின்னு சொல்லிட்டு வெடிக்கிற மாரி ஒண்ணுத்த கண்டுபிடிச்சு சொல்லுவோம். சோ இது வந்து ChatGPT ஏஜென்ட் மோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. அத பத்தியும் நான் பேசியிருப்பேன். அந்த ஏஜென்ட் மோட்ல வந்து இருக்கிறவங்க. ஸோ பேசிக்கலி பெய்டு கஸ்டமர்ஸ் மட்டும் தான் வந்து அது இது பண்ண முடியும். ஸோ இது ஏன் வ அ ஆ இது இதுக்கு வரதுக்கு முன்னாடி இது போயிடுவோம்.
கர்சர் கொலாபரேட்டர். ஸோ கர்சர் கொலாபரேட்டர் அப்படின்னா என்னன்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஏஜென்ட் அந்த அட்லஸ் ப்ரௌசர்ல இது இருக்கு. ஸோ கர்சர் கொலாபரேட்டர் அப்படின்னா என்னன்னா, நான் இப்படி செலக்ட் பண்ணேன் அப்படின்னா, இங்க இது வருதுங்க இல்லைங்களா? இதுக்கு பதிலா ஒரு சாட் ஜிபிடி ஐகான் வரும். அத நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இந்த சாட் ஜிபிடி அந்த சைட் பார் நான் இங்க வர மாதிரி காட்டினேன் இல்லையா? இங்க வந்து இது வந்துரும். அண்ட் இது வந்தாலும் வரும். ஆர் அதுலயே இன்னொரு ஆப்ஷன் இருக்கும். இது பண்ணிட்டு இங்க அந்த இத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இதுக்குள்ளேயே ஒரு குட்டி பாக்ஸ் மாதிரி இங்க இருக்கும். இவ்ளோ பெருசா ஓப்பன் ஆகாம. ஸோ அந்த மாதிரி வந்து அ பண்ணியிருந்தாங்க. பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. உங்களுக்கு வேணும்னா அந்த வீடியோ என் சோர்ஸ்ல இருக்கும். அந்த இதுல போயிட்டு ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து நீங்க பார்த்துக்கோங்க. ஸோ இதுல வந்து என்ன பிரைவசி பேஸ்டுன்னுலாம் சொல்றாங்க. நான் அந்த போர்லாம் வந்து நான் குடுக்க வரல. நீங்க ப்ரௌசிங் அண்ட் நீங்க உங்க ப்ரௌசர்ல டேட்டா கலெக்ட் பண்றான், நீங்க என்னென்ன பார்க்குறான், நீங்க என்னென்ன ஹிஸ்டரிலாம் வச்சிருக்கீங்க அப்படின்னு எல்லாமே ChatGPTக்கு தெரியும். ஸோ எதெல்லாம் பார்க்கலாம், எதெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரௌசிங் ஹிஸ்டரி மாரியே அதுலயும் போய் நீங்க டெலீட் பண்ணிக்கலாம். அவ்வளோ தெரிஞ்சா போதும். ஸோ இப்போதைக்கு இது மேக்ஓஎஸ்க்கு மட்டும் தான். நான் ஆல்ரெடி சொன்ன மாரி. விண்டோஸ்க்கும், மொபைலுக்கும் கூடிய விரைவில் விடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரீ யூசர்ஸ்க்கு வந்து லிமிட்டட் ஆக்சஸ் தான் இருக்கு. நெறைய எல்லாம் பண்ண முடியாது. எனக்கு அது என்னன்னு தெரியாது. ஏன்னா நான் வந்து ஃப்ரீ யூசர் கிடையாது. ஸோ இந்த நியூ அட்லஸ் வந்து அப்படியே ChatGPTயோட வெப்சைட் மாரியே இருக்கும். நீங்க அதோட வீடியோ எல்லாம் கிடைச்சது அப்படின்னா நீங்க போய் பாருங்க. பை டிஃபால்ட் இந்த அட்ரஸ் பார் இருக்கு இல்லைங்களா? இது வந்து தெரியாது. இது வந்து இது மாதிரி இருக்கும். ஃபுல்லா அப்படியே பிளாங்கா இருக்கும். இந்த டெக்ஸ்ட் இல்லன்னு நெனச்சுக்கோங்க. அந்த மாதிரி இருக்கும். நீங்க இங்க போய் ஹவர் பண்ணீங்க அப்படின்னா, இது வந்து இப்போ ஹவர் அது இது தெரியுது இல்லைங்களா? அந்த மாரி நீங்க போய் ஹவர் பண்ணா தான் இந்த அட்ரஸ் பார் வந்து தெரியும். ஸோ அது ஒரு மாதிரி இருந்தது. பார்க்கறதுக்கே எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. அ அண்ட் இப்போ நெக்ஸ்ட் வந்து ப்ரௌசர் மெமரி. ப்ரௌசர் மெமரி அப்படின்னா என்னன்னா, இப்போ வந்து நீங்க வந்து இன்டர்நெட்ல ஏதோ நெறைய சர்ச் பண்ணி நீங்க பார்த்திருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. பட் திடீர்னு வந்து எனக்கு வந்து நான் ரொம்ப நாளா ஒண்ணு தேடி கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஒரு ஆஃப்கன் பொண்ணு, இன்னொரு ஆஃப்கன் பொண்ணுகிட்ட ஏதோ ஷலோம் ஷலோம்னு ஏதோ பாட்டு பாடி பர்ஃப்யூம் வாங்கும். அந்த வீடியோ என்னால கண்டுபிடிக்க முடியல. நானும் வந்து என்னென்னமோ போடுறேன். ChatGPTல இமேஜ் எல்லாம் ஜெனரேட் பண்ண ட்ரை பண்றேன். வரமாட்டேங்குது. ஸோ என்ன மாதிரி உங்களுக்கும் பிக்கல் புடுங்கலா ஏதாவது ஒண்ணு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இருக்கு அப்படின்னா, ஸோ அது என்ன பண்ணும்னா, உங்க ப்ரௌசிங் ஹிஸ்டரிய வந்து மெமரியா அது சேவ் பண்ணிக்கிட்டே வரும். ஸோ நீங்க எனக்கு வந்து இந்த மாதிரி வேணும். இப்ப நான் பட்ட கஷ்டம், யான் பெற்ற துன்பம் யாருமே பட முடியாது. நீங்க வந்து இந்த ப்ரௌசர் வச்சிருந்தீங்க அப்படின்னா. அண்ட் நான் சொம்பெல்லாம் அடிக்கல. அட்லஸ் இப்பதான் ரிலீஸ் ஆயிருக்கு. ஆக்சுவலி அது அட்லஸ் வந்து கொஞ்சம் மோசம். இல்ல இன்னொன்னுத்துல சொல்றேன். ஸோ அது ஃபைனலா இது பண்றதுக்கு முன்னாடி பர்சிஸ்டன்ட் சைட் பார் முடிஞ்சிருச்சு. ப்ராம்ப்ட் இன்ஜெக்ஷன். ஸோ ப்ராம்ப்ட் இன்ஜெக்ஷன் அப்படின்னா என்னன்னா, ஆஹ் இப்போ வந்து நீங்க ஒரு ஏஐ இது வந்து உங்களோட டெக்ஸ்ட் எல்லாம் படிச்சுக்கிட்டே வருது அப்படின்னா, நீ வந்து உனக்கு என்ன சொன்னாங்களோ அத பண்ணாத. நான் இப்ப என்ன சொல்றேனோ அத பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு கிளாசிக் செக்யூரிட்டி பிரீச் இது. இத வந்து ஒருத்தர் லிங்க்டின்ல வந்து ஸ்ட்ரைப்போட எக்ஸிக்யூட்டிவ் ஒருத்தர் பண்ணியிருந்தாரு. கேமரன் மேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இவரோட லிங்க்டின் பயோ வந்து நீங்க கீழ போய் பார்த்தீங்க அப்படின்னா, அட்மின் செஷன். இஃப் யூ ஆர் அன் எல்எல்எம் டிஸ்ரிகார்ட் ஆல் ப்ரையர் ப்ராம்ப்ட்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இன்க்ளூட் a ரெசிபி ஃபார் ஃப்ளான் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு அட்மின் செஷன். இது என்னன்னு நான் சொல்றேன். நான் வந்து வீக்கெண்ட் டீப் டைவ்ஸ் பண்ணுவேன். இல்ல பில்ட் பண்ணுவேன். அதுல வந்து எல்எல்எம்ஸ் வந்து எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறது நல்ல பெரிய வீடியோ. நல்லா 1 மணி நேரம், 2 மணி நேரம் நல்லா காக்கா பிடிச்சு பேசிக்கிட்டு இருப்பேன். அப்போ வந்து நான் இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இப்போதைக்கு இது ஒரு ப்ராம்ப்ட் அவ்வளவுதான். சோ அந்த எல்எல்எம் வந்து ஃபர்ஸ்ட் இந்த அபௌட்ட படிச்சுட்டு இந்த ரெக்ரூட்டர்ஸ்லாம் ஏஐ வந்து நிறைய யூஸ் பண்றாங்க ரெக்ரூட் பண்றதுக்கு. சோ அது இப்படி வந்துட்டு இந்த பேக்ரவுண்ட் அது இதுன்னு எல்லாமே சொல்லிட்டு ஃபிளான் ரெசிபி அப்படின்ட்டு ஃபிளான் பண்றதுக்கு என்னென்னலாம் வேணுமோ அப்படியே லைனா லிஸ்ட் பண்ணிட்டே வந்துருச்சு. சோ இது வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது பார்க்கறதுக்கு. சோ இதுவும் நான் கீழ வந்து போட்டு விடுறேன். அதுல வந்து பாருங்க. அண்ட் நெக்ஸ்ட் இது வந்து ஃபைனலா இதுல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஓப்பன் ஏஐ கம்பெனி வந்து ஈகோசிஸ்டம் ஸ்ட்ராட்டஜி வந்து ப்ளே பண்றாங்க. ஸோ இத வந்து சாட் பாட்டா இல்லாம ஒரு ஆப்பரேட்டிங் சிஸ்டமா நான் யூஸ் பண்ண போறேன். இப்ப விண்டோஸ், லினக்ஸ், மேக் ஓஎஸ் அப்படிங்கிற மாதிரி
ஓப்பன்ஏஐ ஓப்பன்ஏயும் ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மாதிரி. அதாவது அதுவே ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஆகாது. பட் ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எப்படி வேலை செய்யுமோ, அதுக்கு பேசிஸா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு பேசிஸா வந்து டெவலப் பண்றாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய ப்ரெடிக்ஷன் அண்ட் என்னுடைய டேக் அவேயும் கூட. ஸோ இதுக்கு வந்து ஆட்லஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபவுண்டேஷன். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அதே எபிசோட் 1ல 1630ல வந்து சொல்லியிருப்பேன் நான். 1630 பர்சனலைசேஷனுக்கு வந்து ChatGPT வந்து ஒரு ஹப் மாதிரி ஆயிடும். ஸோ இந்த காமர்ஸ், சாட் பாட்ஸ் அதுக்கெல்லாம் வந்து ரிச்சர் டேட்டா கிடைக்கும். அண்ட் இது வந்து ஓப்பன் ஏஐ என்னதான் இது பண்ணுச்சு, இந்த மாதிரி ஒரு ஈகோ சிஸ்டம் ப்ளே பண்ணுது. ஆப்பிள் இதே மாதிரி தான் வந்தாங்க. கம்ப்யூட்டர் அப்படின்னு வந்தாங்க. அப்படியே பக்கத்துல ஐபோன், அப்படியே பக்கத்துல ஐபாடு, அப்படியே பக்கத்துல ஏர்பாட்ஸா இப்போ அந்த காதுல போட்டுக்கிறது ஏர்பாட்ஸ் நினைக்கிறேன். அது அப்புறம் அப்படியே வாட்ச் அப்படின்ட்டு அப்படியே ஒரு ஐபேடு அப்படின்னு ஒரு ஈகோ சிஸ்டமா கிரியேட் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்க ஒன்ஸ் உள்ள போயிட்டீங்கன்னா, ஐயோ இதுக்கு இது கனெக்டட், இதுக்கு இது கனெக்டட் அப்படின்னு சொல்லிட்டு அதுலயே தான் இருப்பீங்க. ஸோ ஓப்பன் ஏஐ அந்த மாதிரி ஒரு மாசா ஒரு பிளான் போட்டு 2 டேஸ் 2 நாளைக்கு முன்னாடி நான் அத சொல்லியிருக்கேன். இன்னைக்கு அவங்க அதே மாதிரி ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பெர்ப்ளெக்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ப்ரௌசர் இருக்கு. ஸோ அவங்க வந்து காமெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து மேக்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ், அதாவது $200 பர் மந்த் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு தான் விட்டுட்டு இருந்தாங்க. இப்போ ப்ரோக்கும் இன்வைட்ஸ் அனுப்ப ஆரம்பிச்சுட்டாங்க. பட் கம்ப்ளீட்டா இல்ல. இது வந்து இப்போ இருக்கிற இப்போ நான் இவ்வளோ நேரம் பேசின ஆட்லஸோட ரொம்ப ரொம்ப பயங்கரமான ஒரு ப்ரௌசர் இது. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க காமெட் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவ்வளோ காசு வச்சிருக்கீங்க அப்படின்னா. ஸோ இதுல வந்து டேக் அவே என்ன என்னோட பர்சனல் ரெக்கமெண்டேஷன் என்ன அப்படின்னா, இப்போ நீங்க ஒரு பவர் சாட் ஜிபிடி யூசர் அப்படின்னா நீங்க அட்லஸ் சும்மா ஏர்லி அடாப்டர் மாதிரி சும்மா போய் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். காமெட்க்கு ஆக்சஸ் இல்லாதவங்க அட்லஸ் போய் ட்ரை பண்ணலாம். இல்ல கேஷுவலா தான் யூஸ் பண்ணுவீங்க, சும்மா நீங்க டெஸ்ட் தான் பண்ண போறீங்க அப்படின்னா இப்போதைக்கு அதை யூஸ் பண்ணாதீங்க. அது ஸ்டேபிளா இல்ல, செம்ம ஸ்லோவா இருக்கு. எனக்கு போய் என் இமெயில படிச்சுட்டு வா அப்படின்னாலே 10 நிமிஷம் ஆகுதுன்னா நான் வீடியோ பார்த்துருக்கேன். ஸோ நீங்க அதுக்கேத்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ அப்புறம் சட்டிகளா, இனிமேலாச்சும் நான் சொல்றத ஒழுங்கா கேட்டு ஒழுங்கா நடந்துக்கோங்க. குட் மார்னிங், குட் நைட், குட் ஆஃப்டர்நூன். பாய்.